ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம கொய்யாக்காய் மரத்துலேருந்து மண் கம்மியாக இருந்துன்னு சொல்லின்னு இருந்த வீடியோவில் இப்போ பாருங்கள். நம்ம அது கொஞ்சம் மண்கலவை எல்லாம் போட்டு அதை நம்ம சரி பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா காற்று மழையில் 2 முறை நம்ம கொய்யாக்காய் மரம் ஆடி ஆடி கீழே அந்த வேர் மேலே வந்துடுச்சு. அதை நான் மண்கலவை எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அது போட்டு மேலே மூடி வச்சுருக்கிறேன். முருங்கை மரம் மறுபடியும் நம்மளுக்கு சமையலுக்கு ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை அதை நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம பறிச்சிக்கலாம். அது பாருங்கள், கரும்பு நான் எடுத்துட்டேன். அது வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 கரும்பு இருந்தது. அந்த ஒரு கரும்புலேயே இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 அந்த மாதிரி ஒரு 10 கரும்பு முளைஞ்சி வந்துடுச்சு. அதனால நம்ம அந்த கரும்பு எடுத்துட்டோம். அதில் முளைஞ்சி வந்த சின்னதாக இருந்தது நம்ம நட்டு வச்சுருக்குறோம். பார்க்கலாம் அது வருதான்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி நம்ம மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா மல்லிகைப்பூ செடிக்கும் நல்லா நம்ம மருந்தெல்லாம் ரெடி பண்ணி மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். 2 நாளைக்கு ஒரு முறை இங்கே மழை பெஞ்சினே இருந்தது. அதனால் நம்ம சரியாக தண்ணி பெர்குலேசர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தண்ணி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நான் இன்றைக்கி சாயங்காலமாக அந்த தண்ணி எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கும் மானை மூடினே தான் இருக்குது. மழை வந்தால் கொடுக்க முடியாது. மழை இல்லாமல் மானை நல்லா இருந்தாக்கா இன்றைக்கி நம்ம அந்த தண்ணி பழக்கரசில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை தான் நான் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்க போகிறேன். ரோஸ் பெங்களூர் ரோஸ் 2 ரோஸ் பூத்துருக்குது. அதுவும் சின்னதாக தான் இருக்குது பூவு. நம்ம அது கட்டிங் பண்ணி விட்டுருக்குறோம். இப்போ தான் அது பூக்க ஆரம்பிச்சிருக்குது. எல்லா ரோஸ் செடியும் நம்ம கட்டிங் பண்ணி விட்டுட்டோம். மண்கலவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மழையில் மண் வர எடுத்துன்னு வர முடியாதுன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. அதனால் நான் மண் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு 3-4 செடி தொட்டி மாற்றாமல் இருக்கிறேன். இந்த செம்பருத்தி செடியில் மொத்தம் பூ அரும்பு வச்சு ஒரு பூ கூட வரல, பூக்க முடியல, அது கொட்டி போயிடுது கீழே. அதனால் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சுண்ணாம்பு தண்ணியில் கலந்து கொடுத்தா பூ அந்த அரும்பெல்லாம் கொட்டாது, பூக்கும்னு சொன்னாங்க. அதனால் நான் 2 பாக்கெட்டு சுண்ணாம்பு வாங்கிட்டு தண்ணியில் கலந்து நேற்று ஊற்றினேன். பார்க்கலாம், இன்னும் ஒரு 2-3 நாள் பொறுத்து இது பூக்குதா என்னான்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடி இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.